13 வயசில் படிப்பை நிறுத்திடுறாங்க. வீட்டில் ரொம்ப கஷ்டம், வேலை தேடி தேடி அழுத்து போகுது. ஒரு நாள் பசியால் மயக்கமடைஞ்சி ஒரு நாடக கொட்டகை வாசலில் சொருகும் கண்ணோட உட்காந்துருக்கான் ஒரு சிறுவன். அப்போ ஒரு பணக்காரர் குதிரையில் நாடகம் பார்க்க வராரு. அப்போ அந்த சிறுவனை கூப்பிட்டு, இங்கே குதிரை நிறைய காணாமல் போகுது, அதனால நான் நாடகம் பார்த்துட்டு வர வரைக்கும் என் குதிரையை பார்த்துக்கோ, வரும்போது காசு தரேன்னு சொல்கிறாரு. ஆஹா, இப்படி ஒரு வேலையாக நினச்சி ஆர்வமாக ஒத்துக்கிறான். நாடகம் முடிஞ்சு பணக்காரர் வெளில வராரு. அங்கிருந்த குதிரையை பார்த்து இது அவரோடு தானே அவருக்கே சந்தேகம் வருது. குதிரையை சுத்தப்படுத்தி சேனத்தை பளபளப்பாக வச்சுருக்கான் அந்த பையன். அவன் நினச்சதை விட நிறைய பணம் கொடுக்குறாரு. மறுநாள் நாடகம் பார்க்க வரவங்களும் எல்லோரும் குதிரையை அவன்கிட்டவே ஒப்படைக்கிறாங்க. நிறைய பணம் கிடைக்கிது. குதிரை லாயமே அமைக்கிறான், முதலாளி ஆகிறான். அதோட விடலை, நாடகத்தையும் கவனித்து இலக்கிய மேதையாக உருவாகிறான். இவன் வேற யாரும் இல்லை, உலகம் ஒரு நாடக மேடைன்னு சொன்ன ஷேக்ஸ்பியர் தான். எப்போ வேணாலும் வாய்ப்பு வரும். குதிரைக்காரனை கூட குபேரன் ஆகலாம்.